ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக்கர்லேயே ஈஸியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே ஈஸி தாங்க. இதுக்கு வந்துட்டு சுண்டல் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கூட மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இவ்வளோ மட்டும் இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்துட்டு ஊற வச்ச கொண்டக்கடலை கூட நான் இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம், அது எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலா தூள் எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிளாஸில் வந்து ஒரு 2 கிளாஸ் ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டேங்க. இது எல்லாமே ராவாக ஆட் பண்ணுறோமோ எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. நிஜமாகவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு குக்கரில் அடுப்பில் வச்சு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சுண்டை நல்லா வேகும். கூடவே வந்துட்டு நான் தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துட்டேன். இதுலேயே கொஞ்சமாக அந்த கிரேவிலையும் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் போட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விசில் வச்சு எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா சுண்டல், அது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கட்டும். குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனில் தாளித்து கொதிக்க விட்டால் தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கப்புறமா நான் தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுட்டு லைட்டாக சும்மா ஒரு 2, 3 டீஸ்பூன் மட்டும் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணாமல் செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். நான் திக்னஸ்க்காக வேண்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சுண்டல் கிரேவி ரெடி. அப்படியே பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். தேங்காய் சாதம், சுண்டல் கிரேவி, ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாப்பழம், அப்புறம் லெமன் ஜூஸ். பாய்.